ஹாய். இன்னைக்கு நவம்பர் 21ஓட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சோர்ஸ் கிரெடிட் ஹிந்து அண்ட் தினமணி. ஸோ இன்னைக்கு நியூஸில் ஆக்சுவலி ரொம்ப அதிகமான நியூஸ் கவர் ஆகலை. ஆனால் ஒரு நியூஸே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே இன்னைக்கோட டிஸ்கஷனில் ஆல்மோஸ்ட் பெரும்பாலான 60% வந்து இந்த ஒரு நியூஸ் மட்டுமே எடுத்துக்கும். ஏன்னா அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டான நியூஸ், பர்டிகுலர்லி தமிழ்நாட்டுக்கும். ஸோ இந்த நியூஸ் என்ன அப்படின்னா, இதோட க்ரக்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஜனாதிபதியோ ஆளுநரோ அவங்க வந்து ஒரு மாநில சட்டமன்றம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மசோதாவில் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவங்க வந்து அந்த மசோதாவை சைன் பண்ணிடணும், கையெழுத்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது, ஹை கோர்ட் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் நேத்து நடந்த அந்த ஜட்ஜ்மெண்ட். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இதோட ஃபர்ஸ்ட் பேக்ட்ராப் என்னன்னா, ஒரு ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இந்த வருஷம் ஏப்ரல் 8ஆம் தேதி என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, தமிழ்நாடு சட்டமன்றம் பாஸ் பண்ண ஒரு 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காரு, கண்டினியூஸா பெண்டிங்ல வச்சிருக்காருன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க. அப்ப அன்னைக்கு விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி வந்து இன்டெஃபினைட்டா ஒரு பில்லை வந்து தமிழ்நாடு ஆளுநர் எந்த ஆளுநருமே கிடப்புல போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆர்டிகல் 142 சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழங்கின ஸ்பெஷல் பவர்ல அந்த பர்டிகுலர் மசோதாக்கள் எல்லாமே ஆளுநர் கையெழுத்து போட்டதா கருதப்பட்டு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பிரசிடென்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. இதுதான் பேக்ட்ராப். ஏப்ரல் 8ஆம் தேதி நடந்தது. ஸோ அப்போ ஆளுநர் ஒரு மசோதாவுக்கு கையெழுத்து போடல, அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அது இவ்வளோ காலம் தாழ்த்தக்கூடாதுன்னு சொல்லி 142 பயன்படுத்தி அந்த பில்லை பாஸ் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணாங்க. இது மாநில அரசுகளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய விக்டரியா பார்க்கப்பட்டது. இதுதான் அந்த பேக்ட்ராப். இப்போ அது வந்து அந்த கேஸ் அப்பீலுக்கு போல, இது வந்து இந்த கேஸ் தான். பட் இது ரிலேட்டடா என்னன்னா, அன்னைக்கு ஜனாதிபதி வந்து ஒரு 14 கேள்விகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை கேட்டிருந்தாங்க. ஜனாதிபதி எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 143 இந்திய அரசியலமைப்போட 143வது ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் அட்வைசரி பவர் அப்படின்னு சொல்லுது. அதாவது பிரசிடென்ட்டுக்கு அரசியலமைப்புலையோ இல்லை ஏதாவது முக்கியமான மசோதாக்கள்லையோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை கேட்கலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து தங்களோட கான்ஸ்டியூஷன்ல என்ன இது இருக்குன்னு சொல்லி பிரசிடென்ட்டுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கணும். அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற அட்வைஸ் வந்து பிரசிடென்ட் மேல பைண்டிங் கிடையாது. ஸோ அவங்க அதை கண்டிப்பா ஏற்று நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிப்பா பிரசிடென்ட் கேட்டா பதில் சொல்லி ஆக வேண்டிய தேவை இருக்கு ஆர்டிகல் 143ல. ஸோ இப்படி பிரசிடென்ட் வந்து அன்னைக்கு கேட்ட 14 கேள்விகளுக்கு தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பெரும்பாலான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சார்ந்த கேஸ் தான் இது. இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து கவர்னரோ பிரசிடென்ட்டோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள ஒரு மசோதாக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் டெட்லைன், ஒரு காலக்கெடு விதிக்க முடியாது. இது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னா, நேத்தே நம்ம பார்த்தோம், ஒரு இந்திய நாடு இயங்குறதுக்கு 3 தூண்கள் இருக்கு. ஒன்னு ஜுடிஷியரி நீதித்துறை, இன்னொன்னு சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர், இன்னொன்னு கவர்மெண்ட். இந்த 3மே தனித்தனியா இயங்கணும், ஒன்னோட பவர்ல இன்னொன்னு வரக்கூடாது அப்படின்றதுதான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இது வந்து சுப்ரீம் கோர்ட் முன்னாடியே இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பு, இதை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி 1973 கேசவனந்த பாரதி அப்படின்ற கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இதை தான் அவங்க இப்பயும் ரெஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம டெட்லைன் விதிக்கிறது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான தீர்ப்பு, நம்மள ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆர்டிகல் 142 பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து பாஸ் பண்றது வந்து கோர்ட் வந்து பாஸ் பண்றது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஆர்டிகல் 200, இந்த ஆர்டிகல் 200ன்றது ஒரு தமிழ்நாடோ இல்லை எந்த மாநில சட்டமன்றமோ பாஸ் பண்ற மசோதா மேல ஆளுநர் வந்து கையெழுத்து போடலாம்.
ஆளுநர் வந்து அந்த மசோதாவை நிராகரிக்கலாம், ஆர் அந்த மசோதாவை சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம் அவருக்கு விருப்பம் இல்லைன்னா. ஆனா அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கிளியரா தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். இப்ப ஜனாதிபதிக்கு ஒரு மசோதா வருதுன்னா அது வந்து ஆர்டிகல் 201 கீழே வருது. அந்த ஜனாதிபதி அந்த மாநில மசோதா மேல எய்தர் கையெழுத்து போடலாம், ஆர் அந்த மசோதாவை நிராகரிக்கலாம், ஆர் அந்த மசோதாவை மறுபடியும் திருப்பி அனுப்பலாம் மாநில சட்டமன்றத்துக்கு. பட் இது எதுவுமே பண மசோதாக்களுக்கு பொருந்தாது. பண மசோதாக்களுக்கு எதில் அப்ரூவ் பண்ணும் ஆர் ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ இதை சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் 200 ஆர்டிகல் 201. ஆனா இதே இதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல இன்னொன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க, நாங்க டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்றது கரெக்ட் தான். அதற்காக ஆளுநரோ ஜனாதிபதியோ பெர்மனண்டா ஒரு பில்ல கிடப்புல போட முடியாது. அவங்க ஒரு வித் ரீசனபிள் டைம், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள அவங்க முடிவு எடுக்கணும்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த ரீசனபிள் டைம் என்னன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல சொல்லல. ஏன்னா கான்ஸ்டியூஷன்லயே அப்படி ஒரு ரீசனபிள் டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன்லயும் சொல்லப்படல. இது ஒரு கிரே ஏரியா. இதை பயன்படுத்தி தான் கவர்னர் இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாலையும் சரி, இது பஞ்சாப்லயும் சரி, வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, நிறைய மாநிலங்கள்ல இந்த கிரே ஏரியா தான் முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 361 ரெஃபர் பண்றாங்க. இந்த ஆர்டிகல் 361 என்ன சொல்லுதுன்னா, ஒரு கவர்னர் வந்து ஒரு மசோதாக்கள் மேலேயோ ஒரு நடவடிக்கை எடுக்காம இருந்தா அவர் கவர்னரை ஒரு அந்த அந்த கேஸோட ஒரு பார்ட்டியா கருத முடியாது, அதோட ஒரு ரெலவெண்டான பர்சனா கருத முடியாது. ஏன்னா அரசியல் அமைப்புல ஆளுநருக்கோ இல்ல ஜனாதிபதிக்கோ இம்யூனிட்டி வழங்கப்பட்டிருக்கு. அவங்கள வந்து எந்த விதத்திலையும் அவங்கள நம்ம நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகளையுமே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இது வந்து யாருக்கு, இது வந்து டைரக்டா அந்த தமிழ்நாடு கவர்மெண்டோட கேஸ்ல வரலனாலும் அதை சார்ந்த ஃபேக்டர்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ மாநில அரசாங்கங்கள் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு போன்ற மாநில அரசாங்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இது வந்து இந்த ஏப்ரல் 8 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இது எதிரானதா மாற வாய்ப்பு இருக்கு. இது அந்த மத்திய அரசாங்கம் வந்து அந்த கேஸ்ல அப்பீல் பண்ணாம பிரசிடென்ட் வழியா இந்த கேள்வியை எடுத்துட்டு வராங்க, அதாவது ஆர்டிகல் 133 உள்ள எடுத்துட்டு வராங்க அப்படின்றதுக்கு நீங்க ஆர்டிகல் 133, அதாவது அட்வைசரி பவரை வச்சு நீங்க வந்து உங்க ஜட்ஜ்மெண்ட்டையே ரிவோக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மாநில அரசாங்கங்கள் சொல்றாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன தெளிவுபடுத்துறாங்க அப்படின்னா, நாங்க ஆர்டிகல் 143 அட்வைசரி பவரா இருந்தாலுமே எங்களால பழைய ஜட்ஜ்மெண்ட்டை ரிவோக் பண்ண முடியும், அதை வந்து நிராகரிக்கிறதுக்கான அதிகாரம் ஆர்டிகல் 143க்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான இது ரெஃபரன்ஸ் அவங்க சொன்னது. ரெண்டாவது முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 143, அதாவது அட்வைசரி பவர்ன்றது ஃபெடரல் இஷ்யூஸுக்கும் மாநில மத்திய அரசுகளுக்கான உறவுகளுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு அவங்க வந்து மாநில அரசாங்கங்கள் சொன்ன வாதங்களை சுப்ரீம் கோர்ட் நிராகரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேஸ், பழைய கேஸ் ஒன்று, நபம் ரெபியா கேஸ் அப்படின்னு சொல்லி 2016 வந்த கேஸ். இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இதே தான் இன்னைக்கு சொன்னதுதான். கவர்னர் வந்து ஒரு பில்லுல இன்டெஃபினட்டா ஆர்பிட்டரி, அதாவது இன்டெஃபினட்டா கிடப்புல போட்டு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நபம் ரெபியா கேஸ்லயே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கும் அதே தான் சொல்றாங்க. பட் ஆனா அந்த ஏப்ரல் 8 ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு 3 மாசம் அப்படின்னு ஒரு டைம் லைனை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த டைம் லைன் எதுவுமே மென்ஷன் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லி மேலோட்டமா முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இது அடுத்தடுத்து எப்படி டெவலப் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன் அவங்க இம்பார்ட்டண்டா டைம் லைன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்ற காரணம், ஒவ்வொரு பில்லுமே ஒவ்வொரு காரணங்களுக்காக இருக்கலாம். சிலது பாதுகாப்பு காரணங்களுக்காக இருக்கலாம், சிலது மத்திய மாநில அரசு உறவுகள் சார்ந்ததா இருக்கலாம், சிலது அரசியலமைப்பு கான்ஃபிளிக்டாவே இருக்கலாம். அப்போ வந்து நாங்க காமனா ஒரு டைம் லைன் எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ஏப்ரல் 8 வழங்கின ஜட்ஜ்மெண்ட்டையே இன்னைக்கு அவங்க ரிவோக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்னு முக்கியமா ஆக்சுவலி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆளுநர் வந்து ஒரு பில்லை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலாம், ஜனாதிபதி அதை டிசைட் பண்ணுவாங்க ஆர்டிகல் 201 கீழேன்னு சொல்லி. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன மறுபடியும் சொல்லியிருக்குன்னா, அன்னைக்கு ஏப்ரல் 8 ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பக்கூடிய பில்லை வந்து
பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை கண்டிப்பா கன்சல்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, அது வந்து ஜனாதிபதியோட விருப்பத்தின் அடிப்படையில் அவர் கலந்துக்கலாம், இல்ல அவரே கூட தன்னிச்சையா முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் அது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 8 ஜட்ஜ்மெண்ட்டை இந்த அட்வைசரி கொஸ்டின்ஸ்லயே அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது விஷயம், 3 மாசம்க்குள்ள முடிவு எடுக்கணும்னு முன்னாடி சொல்லியிருந்ததை இப்போ ரீசனபிளான டைம்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. டீட்டெயிலா அவங்க என்ன காலக்கெடுன்னு கொடுக்கல. பட் அவங்களே இன்னொரு ப்ரொவிஷன் என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் இன்டெஃபினைட்டா அவங்க காலம் தாழ்த்திட்டே இருந்தாங்கன்னா நாங்க அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதை மாநில அரசாங்கங்கள், நிறைய மாநில அரசாங்கங்கள் எதிர்க்கிறாங்க. அதே டைம்ல இதற்கு பாதி குரூப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா கான்ஸ்டிடியூஷன்ல டைம் ஃப்ரேம் கொடுக்கல, அப்ப சுப்ரீம் கோர்ட் மட்டும் எப்படி தலையிட முடியும், இட் இஸ் அகைன்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதனால சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அது சார்ந்த இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். பட் இதோட தொடர்ச்சி அடுத்த 3 மாசத்துக்கோ 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ கண்டிப்பா நீள தான் போகுது. ஸோ இது இன்னைக்கு நடந்த தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ரெண்டாவது நியூஸ், இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா 5 ஜட்ஜஸ் இருந்தாங்க. அந்த 5 ஜட்ஜஸ்ல சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் அவர் இருந்திருந்தாரு. ஸோ இவர் வந்து இந்தியாவோட 52வது சீஃப் ஜஸ்டிஸ் இந்த கவாய். இவர் இப்போ அவரோட பதவி காலம் முடியுது. இன்னைக்கு தான் அவரோட லாஸ்ட் ஹியரிங் நினைக்கிறேன், ஃப்ரைடே. ஸோ இதற்கப்புறம் 53வது சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அப்படின்ற அவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ அவருமே இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்தார். ஸோ 53rd சீஃப் ஜஸ்டிஸா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் நியமிக்கப்பட போறாரு. இவர் வந்து 2027 ஏப்ரல் வரைக்கும் பதவியில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வெறும் குறிப்பிட்ட ஒரு 1.5 வருஷம் காலம் மட்டும் பதவியில் இருப்பாரு. அதுக்கடுத்து 54வது சீஃப் ஜஸ்டிஸ் வருவாங்க. ஸோ இது அது சார்ந்த இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ். இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்ல நடக்கிற மாற்றங்கள். அடுத்து 3வது நியூஸ் வந்து, இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த நியூஸோட தொடர்ச்சி தான். இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி நான் அதை ஒரு பிரீஃபா அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 1992வது வருஷம் இந்த பருவநிலை மாறுபாடை தடுக்கிறதுக்காக UNFCCC ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி 1992வது வருஷம் கொண்டு வரப்பட்டது. இதை பல நாடுகள் கையெழுத்து போட்டு 94ல இது நடைமுறைக்கு வந்துச்சு, இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இம்ப்ளிமெண்ட் ஆனோடனே இந்த UNFCCC கிளைமேட் சேஞ்சை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் அந்த கையெழுத்து போட்ட நாடுகள் மீட் பண்ணுவாங்க, கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் நடக்கும். இந்த COP1 அப்படின்றது பெர்லின்ல, அன்னைக்கு ஜெர்மனில நடந்தது 1995வது வருஷம், அதாவது கையெழுத்து போட்டு அடுத்த வருஷம். இது ஒவ்வொரு வருஷமுமே நடக்குது. இப்போ நடக்கிறது 30வது மாநாடு. பட் இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்தது, COP21 அப்படின்னு சொல்லி. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான மாநாடு, பாரிஸ்ல நடந்தது 2015வது வருஷம். அந்த பாரிஸ், இதைத்தான் நம்ம பாரிஸ் கிளைமேட் டீல் அப்படின்னு சொல்றோம். இந்த பாரிஸ் டீல்ல வந்து உலகம் வந்து வெப்பமயமாயிட்டே இருக்கு. இதை வந்து ஒரு 2 டிகிரிக்கு மேல, அதாவது தொழில் புரட்சி வந்து நம்ம அதிகமா நிலக்கரி பெட்ரோல் அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ஸோ அதனால உலகம் வெப்பமயமாகுது. அதை வந்து 2 டிகிரி செல்சியஸுக்கு மேல கூடாம நம்ம பார்த்துக்கணும் இந்த 2100க்குள்ள அப்படின்னு சொல்லி பாரிஸ் கிளைமேட் டீல் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பல மாநாடு நடந்தது. இந்த இப்போ 30வது மாநாடு பெலேம் பிரேசில்ல மறுபடியும் நடக்குது, அமேசான் ரீஜியன்ல. ஸோ இதுதான் COP30. இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ல பர்டிகுலரா வளரும் நாடுகள், இந்தியா போன்ற வளரும் நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இன்னைக்கு பெரும்பாலும் ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். நிலக்கரி, நேத்து கூட நம்ம பார்த்தோம், இந்தியா வந்து 76% ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் பயன்படுத்துறாங்க, படிமேறு பொருட்கள் தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ படிமேறு பொருட்கள்ல இருந்து நாங்க புதுப்பிக்கத்தக்க எரியாற்றலுக்கு மாறணும், ரெனியூபிள் எனர்ஜிக்கு மாறணும்னா எங்களுக்கு நிறைய முக்கியமா ஃபண்டு தேவை, அதிகமான நிதி உதவி தேவை, அதிகமான டெக்னாலஜி தேவை. இது எல்லாமே வளரும் நாடுகள் எசென்சியல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வளர்ந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இதை கண்டிப்பா இந்த முதலீடை பண்ணணும். இது ஒன்றும் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணல, இது வந்து நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய பணமும் போதுமானதா இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருந்தாங்க. இதுல இந்தியா வந்து இந்த ஜஸ்ட் டிரான்சிஷன் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அது என்ன ஜஸ்ட் டிரான்சிஷன் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தா, அதாவது இப்ப நம்ம பெரும்பாலும் நம்மளோட வேலை வாய்ப்புகள், நம்மளோட பெரும்பாலான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் சார்ந்திருக்கு.
இப்ப இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்ல இருந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு நம்ம நகரணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஃபண்டு தேவை, டெக்னாலஜி தேவை, எல்லா விதமான இன்புட்ஸுமே வளர்ந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருந்து வரணும். அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கட்டமைக்கிறது, இந்த மெக்கானிசம்க்கு கீழே தான் எங்களுக்கு இதெல்லாம் வரணும்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம்காக கொண்டு வர போறதுதான் ஜஸ்ட் டிரான்சிஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது. இது டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இந்தியா போன்ற வளரும் நாடுகள் தான் இதை கோர்றாங்க. இந்த ஜஸ்ட் டிரான்சிஷன் மெக்கானிசம் அப்படின்றது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா எஸ்டாப்ளிஷ்ட் ஆன வருஷம் சிஓபி 27, பட் நடைமுறைக்கு வந்தது வந்து சிஓபி 28. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023ல இது நடைமுறைக்கு வந்திருக்கும். பட் இன்னும் அதற்கு கீழே டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சிஓபி 30ல இந்தியா வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இது சுற்றுச்சூழல் சார்ந்த இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்த நியூஸுமே என்வாயர்மெண்ட் ரிலேட்டடானதான். இது ஒரு சின்ன நியூஸா நம்ம கடந்து போயிடலாம் ஜென்ரலா, பட் அதுக்கு பின்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் இருக்கு. ஒன்றும் இல்லை, மத்திய பிரதேஷ்ல கூனோ அப்படின்ற நேஷனல் பார்க்ல ஒரு சீட்டா, சிறுத்தை புலி வந்து 5 குட்டிகளை ஈன்றுது. ஒரு சிறுத்தையோ டைகரோ ஏதோ ஒன்று குட்டிகளை ஈல்றதுன்றது நார்மலான விஷயம் தானே. பட் ஏன் அது நியூஸ்ல கவர் ஆகுற அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னா, இது வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்தியால சீத்தா கிடையாது, இந்தியால சிறுத்தை புலி கிடையாது. இந்தியால ஒரு சிறுத்தை புலி இருந்தது. 1952லே இந்தியால இருந்த சிறுத்தைகள் எல்லாமே முழுசா அழிக்கப்பட்டுருச்சு. எதனால அது முக்கியமா அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னா, அன்னைக்கு இருந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சமஸ்தானங்கள் எல்லாமே, அந்த ராஜாக்கள், பிரின்சஸ் எல்லாமே அதிகமான அளவுல வேட்டையாடி 1952லே இந்தியாவில் இருந்தக்கூடிய சிறுத்தைகள் அழிஞ்சிருச்சு. ஸோ இது இந்தியாவில் இருந்த சிறுத்தை என்ன கேட்டகரி அப்படின்னா ஏசியன் சீட்டா வகையை சார்ந்தது. எலஃபென்ட்ஸ் வந்து இந்தியன் யானைகள் இருக்கு, ஆப்பிரிக்கன் யானைகள் இருக்கு. அதே மாதிரி சீத்தா 2 மேஜர் கேட்டகரி, ஒன்று ஏசியன் சீத்தா இருக்கு, இன்னொன்று ஆப்பிரிக்கன் சீத்தா இருக்கு. இந்தியாவில் இருந்தது ஏசியன் சீத்தா. ஸோ ஏசிய சிறுத்தை புலி அழிஞ்சிருச்சு. சரி, இப்போ அழிஞ்சிருச்சு அப்படின்னா புதுசா நீங்க மற்ற நாடுகள்ல இருந்தா சீத்தாவை உள்ள கொண்டு வரணும். ஈரான்ல மட்டும்தான் ஏசியன் சீத்தா இருக்கு இன்ன வரைக்கும். ஆனா அங்கேயுமே ஒரு 10ல இருந்து 12 சிறுத்தை புலி தான் இருக்கு. அதனால அவங்க இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி வழங்கல. ஸோ இப்போ நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை, நம்ம ஆப்பிரிக்கால இருந்து சிறுத்தை புலிகளை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ அப்படி ஆப்பிரிக்க நாடுகளான, பர்டிகுலர்லி தென் ஆப்பிரிக்க நாடுகளான நமீபியா, போட்ஸ்வானா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து சீத்தாவை நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 2022 வருஷம் சீட்டா இன்ட்ரோடக்ஷன் ப்ராஜெக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது ப்ராஜெக்ட் சீத்தா அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த நாடுகள்ல இருந்தெல்லாம் சிறுத்தை புலிகள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. நமீபியால இருந்து ஒரு 8 சிறுத்தை புலி வந்துச்சு, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்துச்சு, இப்ப ரீசெண்டா கூட போட்ஸ்வானால இருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு சிறுத்தை புலிகள் ஆப்பிரிக்கன் சீத்தா இருந்ததில்ல, இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. எந்த இடத்துல அறிமுகப்படுத்திருந்தாங்க அப்படின்னா கூனோ நேஷனல் பார்க், மத்திய பிரதேசல இருக்கக்கூடிய கூனோ தேசிய பூங்கால தான் இதை அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி வந்து இன்னைக்கு சீத்தாவே இல்லாத இந்தியால இன்னைக்கு வந்து 32 சிறுத்தை புலிகள் இருக்கு அப்படின்னு கருதப்படுது. இதுல 11 சிறுத்தை புலிகள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. நிறைய சிறுத்தை புலிகள் இறந்ததையும் நம்ம பார்த்தோம். இந்திய கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் ஆக முடியாம நிறைய டிசீசஸ்னால இழந்துச்சு. இன்னைக்கு ஒரு 11 இம்போர்ட்டடான சிறுத்தை புலிகள் இருக்கு. அதே மாதிரி அந்த சிறுத்தை புலிகள்ல இருந்து பிறந்த சிறுத்தை புலிகள், இந்தியாலே பிறந்த சிறுத்தை புலிகள் இருக்கும்ல, அது ஒரு 21 சிறுத்தை புலிகள் இருக்கு. ஸோ 21 + 11 மொத்தம் 32 சிறுத்தை புலிகள் இருக்கு. இது இப்ப என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த இந்தியால பிறந்த 21 சிறுத்தை புலிகள்ல முதலா ஒரு சிறுத்தை புலி ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, புதுசா வந்து தன்னோட குட்டிகளை ஈன்றிருக்கு. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது இந்தியாலே பிறந்து இந்தியாலே ரீப்ரொடியூஸ் பண்றப்போ அதை வந்து இந்த கண்டிஷன்ஸுக்கு அதை தன்னை அடாப்ட் பண்ணிக்குச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த சிறுத்தை புலி பேரு முக்கி. இது எங்க இருக்கு அப்படின்னா கூனோ நேஷனல் பார்க்ல இருக்கு. இந்தியால 2 நேஷனல் பார்க்ல தான் சிறுத்தை புலிகள் இப்போ இருக்கு. பெரும்பாலும் கூனோ நேஷனல் பார்க்ல இருக்கு. இன்னொரு வந்து சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க்னா அதுவும் மத்திய பிரதேசல தான் இந்தியாவோட சிறுத்தை புலிகள் இருக்கு. இதெல்லாம் தான் அது சார்ந்த முக்கியமான விஷயம். ஸோ ஏசியன் சீட்டா, ஆப்பிரிக்கன் சீட்டா, எது அழிவின் விளிம்புல இருக்குன்னா ஏசியன் சீட்டா தான். ஆப்பிரிக்கன் சீட்டாவோட நம்பர் கிட்டத்தட்ட 7000 சிறுத்தை புலிகள் இருக்கு. அதனாலதான் பெருமளவு நம்ம ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரோம்.
ப்ராஜெக்ட் சீட்டா கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2022. ஓகே. ஸோ அடுத்த நியூஸ் இது. இப்போ நேத்து கூட நம்ம பார்த்துருப்போம், ரஷ்யாட்ட இருந்து இந்தியா ஆயில் கம்மியா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது யுஎஸ் டாரிஃப் ஒரு முக்கியமான காரணம் கிடையாது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்தியா ஆயில குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்கான வர்த்தக ஒப்பந்தம் ட்ரேடு டாக் கொஞ்சம் சுமூகமா போயிட்டு இருக்கதா கருதப்படுது. சீக்கிரமே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம்னு சொல்றாங்க. ஸோ அதோட ஒரு சிக்னல் தான் நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு யுஎஸ்ஏ தன்னோட மிசைல்ஸை விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது 2 மிசைல்ஸ் இந்தியாவுக்குள்ள வருது. ஒன்று எக்ஸ்காலிபர் அப்படின்ற மிசைல், இன்னொன்று ஜாவலின் அப்படின்ற மிசைல். இந்த இமேஜ்லயே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்குது எக்ஸ்காலிபர் மிசைல், ரைட் சைட்ல இருக்குது ஜாவலின் மிசைல். இந்த எக்ஸ்காலிபர் மிசைல்ன்றது இந்த ஜென்ரலா இந்த ஒரு 40 கிலோமீட்டர் இதுல ஆர்டிலரி கன்னுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கன் மூலமா, அதாவது ஆர்டிலரி மூலமா ஏவுறது பேரு இந்த எக்ஸ்காலிபர். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த ஜாவலின் அப்படின்றது மோஸ்டா மேன் போர்ட்டபிள், நம்மளே ஷோல்டர்ல இருந்தே ஏவக்கூடிய மிசைல். இது ஜென்ரலா ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தான் போகும். பட் இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்த மாதிரி ஆன்டி டேங்க், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தா இந்த மாதிரி ராணுவ டாங்கிகள் முக்கியமா பங்கு வகிக்க போகுது. இந்த ஆன்டி டேங்க் மிசைல் தான் இந்த ஜாவலின் மிசைல். ஸோ இந்த 2 மிசைல்ஸ் தான் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. ஒன்று எக்ஸ்காலிபர், இன்னொன்று ஜாவலின். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இது எவ்வளவு ரூபாய்க்கு இந்தியாவுக்கு சேல் பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட $93 மில்லியன். இந்திய ரூபாயோட மதிப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 825 கோடி ரூபாய்க்கு நம்ம அந்த மிசைல்ஸை வாங்குறோம். அதே மாதிரி ஒண்ணு நம்ம ஆயில குறைச்சோம். அதே மாதிரி ரீசெண்டா ஒரு முக்கியமான விஷயம் சேஞ்ச் நடந்தது. இந்தியா தன்னோட வரலாற்றிலே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், சமையல் எரிவாயு யுஎஸ்ஏட்ட இருந்து வாங்குறதா ஒப்பந்தம் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இந்தியாவோட 10% எல்பிஜி இனிமேல் யுஎஸ்ஏட்ட இருந்து நம்ம வாங்க போறதா ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அது கிட்டத்தட்ட 2.2 மில்லியன் டன்ஸ் பெர் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் ஒவ்வொரு வருஷமும் வாங்குறதுக்கான ஒப்பந்தம் யுஎஸ்ஏட்ட இருந்து போட்டிருக்கோம். இந்தியாவோட 10% எல்பிஜி. இது நார்மலான நம்பர்ஸ் கிடையாது. இது ஜென்ரலா நம்ம கல்ஃப் நாடுகள்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ யுஎஸ்ஏட்ட இருந்தும் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவலா நம்ம யுஎஸ்ஏல இருந்து கப்பல் வழியா நீங்க எல்பிஜி தான், கப்பல் வழியா தான் இன்னைக்கு டேட்ல எட்டு வர முடியும் பெரும்பாலும். ஸோ ஏன்னா பைப் லைன்ஸ் இனிமேல் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ கப்பல் வழியா எடுத்துட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட நீங்க 6 தடவை நீங்க கல்ஃப்ல இருந்து நம்ம கப்பல்ல போய் எல்பிஜி எடுத்துட்டு வந்துடலாம். பட் நீங்க யுஎஸ்ஏவை ஏதோ ஒரு வகையில பாசிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதனால எல்பிஜி டீல் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நம்ம எல்பிஜி யுஎஸ்ஏட்ட இருந்து வாங்கினது இல்லை. க்ரூட் ஆயில் வாங்கியிருக்கோம், எல்பிஜி தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம். ஸோ யுஎஸ்ஏ மிசைல்ஸ் இந்தியாவுக்குள்ள வருது. ஸோ அடுத்த நியூஸ் ஒரு சின்ன மைனர் நியூஸ் தான். இன்னைக்கு டேட்ல இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும், இப்போ இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக போகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு எஃப்டிஏ அப்படின்ற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ண போறாங்க. அதாவது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்து போட போறாங்க. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் 1999 பர்டிகுலர் கார்கில் வாருக்கு அப்புறம் அதிகமான நெருக்கம் இருக்கு. இது எஃப்டிஏ ட்ரேட்லயும் இது பிரதிபலிக்குது. ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்றோம். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், நம்ம ஆல்ரெடி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வேற 2 நாள் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட பார்த்துருந்தோம். இது ஒரு என்வாயர்மெண்டல் ப்ராஜெக்ட், கொடுங்கையூர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதாவது என்னென்ன நெறிமுறைகள் படி இந்த எஃப்டிஏ இருக்க போகுதுன்றத சைன் பண்ணிட்டாங்க. இதை சைன் பண்ணிட்டாலே ஆப்வியஸ்லி எஃப்டிஏ சீக்கிரமா வரப்போகுது அப்படின்றத பாக்குறோம். ஸோ எந்தெந்த நாடுகளுக்கு நடுவில் ரீசெண்டா எஃப்டிஏ சைன் ஆச்சுன்னு கேட்டா இஸ்ரேல் ஒரு முக்கியமான கண்ட்ரி. அப்புறம் தமிழ்நாடு சார்ந்த நியூஸ், இதோட இன்னைக்கு நியூஸ் வைண்ட் அப் பண்ணலாம். 3 பேர் தமிழ்நாடு சார்ந்த 3 முக்கியமான தமிழ் அறிஞர்களுக்கு இலக்கிய மாமணி விருது தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கக்கூடிய விருது. 2021 அப்புறம் இதை கொடுக்குறாங்க. தமிழோட வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய அறிஞர்களுக்கு இலக்கிய மாமணி விருது வழங்கப்படுது. இதுல இந்த 3 பேருக்கு இலக்கிய மாமணி விருது கொடுத்திருப்பாங்க. இலக்கியத்துல சிறப்பா செயல்பட்டதுக்காக. இந்த ஞானசுந்தரம் அப்படின்றவருக்கு மரபு தமிழ், அது சார்ந்த ஆராய்ச்சி, அது சார்ந்த முன்னெடுப்புகளுக்காக விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து காமராசா அவருக்கு ஆய்வு தமிழ்,
அதுல வந்து சிறப்பா செயல்பட்டதுக்காக விருது. அடுத்து சோமசுந்தரம் அவங்களுக்கு வந்து படைப்பு தமிழ் அப்படின்ற கேட்டகரியில விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 கேட்டகரியில தான் ஒவ்வொரு வருஷமும் விருது கொடுக்குறாங்க. மரபு தமிழ், ஆய்வு தமிழ் அண்ட் படைப்பு தமிழ் கேட்டகரியில இவங்க இந்த வருஷத்துக்கான விருது இவங்க 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு நடந்த முக்கியமான நியூஸ். ஸோ நாளைக்கு நியூஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.